கவியரசு கண்ணதாசன். கண்ணன்னா கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் திவ்யமாவும் தெய்வீக தன்மையுடன் இருப்பார், ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணதாசனோட படைப்புகள்னு பார்த்தா அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம். அர்த்தமுள்ள இந்து மதம் இந்து மதத்தை பற்றியும், இயேசு காவியம் கிருஷ்ணானிட்டியை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுலேருந்து வர கருத்துகள் துப்பாக்கிலேருந்து வர தோட்டா மாதிரி சூப்பராக வந்துகிட்டு இருக்கும். கண்ணதாசனோட கவிதை நூல்கள்னு பார்த்தா இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். வேளங்குடி திருவிழாவுக்கு தெய்வ தரிசனம் காண எல்லாரும் போனப்ப பகவத்கீதையில் வர்ற கிருஷ்ண கம்சம்ங்கிற பாட் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சு ரிட்டன் வர்றப்ப பக்கத்து ஊரில் ராச தண்டனை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. யாருக்குன்னு சொல்லி பார்த்தா அம்பிகாவதியோட வரலாற்று நூறக்கூடுறதான் ராச தண்டனை. சரியா? அப்போ அம்பிகாவதிக்கு நிறைவேற்றினாங்க. ஏன்னு பார்த்தா ஒரு ஃப்ளூக்கில் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அம்பிகாவதி சேரமான் காதலே விரும்பிட்டாரு. அதனால ஆட்டநந்தி ஆதிமந்தின்னு இருவேறு குரூப்புகள் பிரிஞ்சு அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சேரமான் காதலிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது 1980 கிடைச்சிச்சு.